ஹாய் எஸ் இன்னைக்கு ரொம்பவே ஈஸியான பிசிபெல்லபாத் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பேருக்கு ஏத்த மாரியே ரொம்ப பிஸியான ஸ்கெட்யூல்ல பண்ற ஒன் பாட் ரெசிபி தாங்க இது. அதுக்கு ஃபர்ஸ்ட் குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுமே, 1 கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்த ஸ்லைசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அத நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு, ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, பூண்டு 2யுமே ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். அந்த இஞ்சி, பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணணும். இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா தான். ஒரு 100 கிராம் பட்டைக்கு 70 கிராம் கிராம்பு போட்டு, ஒரு 30 கிராம் ஏலக்காய் போட்டு நான் எப்பவுமே ரெடி பண்ணி வீட்ல வச்சிருப்பேன். அந்த மசாலா தான் இன்னைக்கு நான் ஆட் பண்றேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து இத நல்லா அடி பிடிக்காத மாரி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் 2 மீடியம் சைஸ் தக்காளிய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதில ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட்டா வதங்கிரும். அதுக்காக தான். அப்புறமா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் இது குழந்தைங்க சாப்பிடுறனால கம்மியா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் வந்து 1 கேரட், 7 டூ 8 பீன்ஸு, 1 முட்டை அளவுக்கு, கைமுட்டி அளவுக்கு நான் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா, நம்ம மல்லித்தழை ஒரு கொத்து போட்டுக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்க 1 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்காக நான் 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். காரம் கம்மியா தான் இருக்கும் இது, அதனால. இத நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்ச நேரம் இத வேக வைக்கலாம். அதுக்கு ஒரு மூடி போட்டு மூடிறலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கும். ஹாஃப் பாயிலா மாறியிருக்கும். இத நல்லா கிளறி விடுங்க, அடிபடாத மாதிரி. இப்போ இதுக்கு தண்ணி ஊத்தி, தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி வந்து நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ, தண்ணி வந்து 3 டம்ளர் ஊத்துறேன். அப்பதான் வந்து இது ஒரு பொங்கல் மாதிரி அந்த பிசிபெல்லபாத் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்காக தான். தண்ணி ஆட் பண்ணி, தண்ணி நல்லா சூடாகணும். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணலாம். இதுல ஏதாச்சும் உப்பு, காரம் எதுவும் பத்தலன்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தல. அதனால நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இத க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். ஸோ, இந்த மாரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா, கழுவி வச்ச அரிசியும், பருப்பும் இதில ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இது சூடாகட்டும். கொதிக்கும். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இப்பவே க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க. இப்போ ஃபைனலா உப்பு, காரம் எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதுவும் பத்தலன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா, நம்ம இந்த குக்கர க்ளோஸ் பண்ணி இப்ப விசில் விடலாங்க.
இப்போ க்ளோஸ் பண்ணி நான் வந்து விசில் விட போறேன். நீங்க வந்து நார்மலா ரைஸுக்கு வந்து 2 விசில் விடுவோம். இப்போ இது வந்து நல்லா கொழஞ்சு வரணும் இல்லையா? அதனால ஒரு 4 டூ 5 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரான கம கமன்ட்டு ஒரு பிசிபெல்லாபாத் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இத நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 டூ 3 நிமிஷம் நீங்க இப்படி நல்லா கலந்து விட்டீங்கன்னாவே, அந்த அரிசியெல்லாம் வெந்தது ஃபுல்லாவே உடைஞ்சு, நல்ல ஒரு பொங்கல் மாரி ஒரு பதத்துக்கு வந்துரும். இவ்ளோ தாங்க பிசிபெல்லாபாத் ரெசிபி. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க. இதுல நீங்க நல்லா சுட சுட நெய் ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, வேற லெவல்ல ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க. குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஹெல்தியான ரெசிபிங்க. ஸோ இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் கைஸ்.